குழந்தைகளா, ஒரு அழகான கதை கேட்கிறீங்களா? ஒரு காலத்துல அருண் ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் எப்போதும் அவன் நிழலுடன் சேர்ந்து தான் ஓடி விளையாடுவான். அவனும், அவன் நிழலும் பிரிக்க முடியாத நண்பர்கள் மாதிரி இருந்தாங்க. அவனுடைய நிழல் அவனுடனே சிரிச்சு, அவனோடயே ஓடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு நாளு அந்த நிழலுக்கு ஒரு தனி அடையாளம் வேணும்னு ஆசை வந்துச்சு. அது அருண் கிட்ட இருந்து தனியா பிரிஞ்சு நான் தனியா போறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அருண் ரொம்ப வருத்தப்பட்டாரு. தன் நிழலை தேடி ஒரு பெரிய பயணத்த தொடங்கினான் அருண். அந்த பயணத்துல பல தடைகள், பல சவால்கள் தனியா செய்யும்போது ஒவ்வொரு வேலையும் ரொம்பவே கடினமா இருந்துச்சு. அருண் உயரமான மலை மேல ஏறித் தேடினான். ஆழமான பள்ளத்தாக்குல இறங்கித் தேடினான். ஆனா அவனோட நிழல் கிடைக்கவே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் கை தட்டவோ, அவனோட சந்தோஷத்த பகிர்ந்து கொள்ளவோ அவனோட நிழல் அங்க இல்ல. அந்த நொடி அருணுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. ஒரு நிழல் இருந்தால் தான் ஒரு வெளிச்சத்துக்கு அர்த்தம். அதே போல ஒரு நிழல் கூட இல்லாமல் தனியாக இருப்பது நல்லதல்ல. அந்தச் சமயத்துல அவனப் போலவே தனிமையாய் இருந்த அவனது நிழல் மெதுவா அவன கிட்ட வந்துச்சு. அவங்க 2 பேரும் ஒண்ணா இணைஞ்சதும் பல சவால்களை சுலபமா ஜெயிச்சாங்க. அந்தச் சமயத்துல தான் ஒரு தேசத்தின் மகுடம் போல வாழ்க்கையோட உண்மையான பலமே தனியா இயங்குவது இல்ல. மற்றவர்களோட சேர்ந்து இருக்கிறது தான் என்று உணர்ந்தார்கள். இனிமேல் அருண் எப்போதும் தன்னுடைய நிழல தன்னுடைய நண்பனா நெனச்சுக்கிட்டான். இந்த உலகம் எவ்வளோ பெரிதாக இருந்தாலும், நாம தனியாக இயங்குவதை விட மற்றவங்களுடன் இணைந்து இருப்பது தான் சிறந்தது இல்லையா?